வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லவ் டிப்ஸ். நம்ம எப்படி கேர்ள்ஸ் கிட்ட நம்மளுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கான ஒரு டிப்ஸ் தான், ஒரு 5 ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். லேடிஸோட சைக்காலஜி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்கிறேன். லேடிஸ் கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய லவ்வை சொல்லும்போது அவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோபமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தயவு செய்து அந்த டைமில் நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபீவராக இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய லவ்வை போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு உங்களை பிடிச்சா கூட அதை அக்செப்ட் பண்ணுற நிலையில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அவங்களுக்கு அது தடுக்கும். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தயவு செய்து அவங்களுக்கு நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். ஓகே, இப்போது 2வது ஸ்டெப்பு. நீங்கள் எந்த டயத்தில் உங்களுடைய லவ்வை சொல்லலாம் அப்படின்னா, அவங்க ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சொல்லலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் அவங்களுடைய வீட்டில் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க வீட்டில் ஏதாவது அவங்க அக்காவுக்கோ யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்திருக்கிற டைமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நல்ல ஒரு குட் மூமெண்ட்டில் நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களுடைய லவ்வை சொல்லும்போது அவங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்கணுங்கிற எண்ணமாவது அவங்களுக்கு வரும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு டைமாவது ஜஸ்ட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு மனநிலை கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் சொல்கிற டைம் உங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது போல் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த டைமில் உங்களுடைய லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போது 3rd ஸ்டெப்புக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் போகும்போது உங்களை கான்ஃபிடென்ட் மோடில் வச்சுக்கிட்டா தான் உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், உங்களுடைய எனர்ஜி எல்லாமே ஒரு நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டாம். ஓகேவா? முன்னாடியாவது எல்லாரும் பயப்படுவாங்க. பட் இப்போலாம் யாருமே பயப்படுறதில்ல. பட் இருந்தும் ஒரு சில பேர் அவங்களுடைய லவ்வை சொல்லாமலே காலங்கள் போயிட்டுருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிங்க. ஸ்ட்ராங் ஆக்கிட்டு நீங்கள் ஒரு குட் மூடுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய லவ்வை அவங்கக்கிட்ட ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அவங்க ஒரு ஹாப்பி டைமில் இருக்கும்போது அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மெசேஜ் பண்ணுறத விட டைரெக்டாக லவ்வை சொல்கிறது தான் பிடிக்கும். ஏன்னா மெசேஜ் அப்படிங்கிறது ரொம்பவுமே இந்த காலகட்டத்திட்ட போர் அடிச்சிட்டுன்னு தான் சொல்லலாம். ஓகேவா? நிறைய பேர் லேடீஸ் இப்போது எல்லாருமே மொபைலில் அவங்க லவ்வை சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்களுக்கு இஷ்யூ ஆகும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு இந்த மெசேஜை யாராவது பார்த்துட்டாலோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஸ்டார்டிங்கே உங்களுடைய லவ்வுக்கு எண்டு கார்டு போட்ட மாதிரி ஆகிடும். இது போல் பிரச்சனை எல்லாமே கேர்ள்ஸ் சைடில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் கூட உங்கள் லவ் ஸ்டார்டிங்கே ஸ்டாப் ஆகிடலாம். எது பண்ணுறதா இருந்தாலுமே கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம 4th ஸ்டெப்பு போகலாம். ஓகே, நீங்கள் இப்போது எப்படி அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது? பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் ரெட் ரோஸ் இருந்தால் போதும், இல்லை ஒரு எல்லோ ரோஸ் இருந்தாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ பொதுவாக கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ரோஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அதில் கையில் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வரும். அந்த ஸ்பெஷல் ஃபீலிங் நீங்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ஒரே ஒரு ரோஸு, இன்னொரு ஒரு ஸ்பெஷல் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச சாக்லேட் அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் 70% டைரி மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரோஸ் அண்ட் டைரி மில்க் ப்ளஸ் க்ரீட்டிங் கார்டு, இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு கன்வர்சேஷன், ஒரு ஸ்மால் கார்டு இருந்தால் கூட ஓகே தான். அது கூட அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி வாங்கிப்பாங்க. உங்களுடைய ஃபஸ்ட் லவ்வை சொல்லும்போது இந்த ஒரு 3 விஷயத்தை தான் நீங்கள் மறக்காமல் பண்ணணும். 1,
ரெட் ரோஸ் ஆர் எல்லோ ரோஸ், அப்படி இல்லைன்னா ஒரு கிரீட்டிங் கார்டு, ஒரு ஸ்மால் டைரி மில்க் இருந்தால் கூட போதுமானது. பொதுவாக பெண்களுக்கு வந்து தைரியமாக ப்ரப்போஸ் பண்ணுற ஆம்பளைங்களை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு ஒருத்தங்கள அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போய் சொல்லிடுங்க. அவங்க பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற ரீப்ளே வந்து நமக்கு லேட்டராக கிடைச்சாலும் ஓகே தான். இல்ல, உங்களுக்கு உடனே கூட ரீப்ளே வரலாம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் எப்போதுமே வந்து டைம் குடுங்க கேர்ள்ஸுக்கு. டைம் குடுத்தா தான் அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. யோசிச்சு கண்டிப்பா நீங்க நான் சொல்ற மெத்தடில பொறுமையா இருந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகும். இப்போ 5த் ஸ்டெப்புக்கு வரலாம். பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, கேர்ள்ஸ் வந்து அழகா இருக்கிறத விட, ரொம்ப கேரிங்கா இருக்கிற பெர்சன தான் ரொம்பவுமே வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க நீங்க லவ் பண்றவங்க ஒருவேளை உங்களுடைய ஃப்ரெண்டா இருந்தாங்க அப்படின்னா, நீங்க அ எப்பொழுதுமே வந்து நார்மலா கேட்குற மெசேஜ் சாப்பிட்டாச்சா, தூங்கியாச்சா இதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. இதெல்லாம் போரிங் மெசேஜ் ஆயிடுச்சு. ஸோ, ஜஸ்ட் நீங்க ஏதாவது அவங்களுக்கு உடம்பு முடியலையா? ஓகே, ஹாஸ்பிட்டல் போலாமா? ஸோ, இது வேற எங்கேயாவது வெளியில கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? உனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறையும்ல, கொஞ்ச நேரம் வெளியில வா, அப்படிலாம் சொன்னா மட்டும் தான் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் இரிட்டேட் பண்ற மாரி பேசினா யாருக்குமே பிடிக்காது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த 5த் ஸ்டெப் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பொறுமையா உங்களுடைய லவ்வ சொல்லுங்க. நான் சொல்லிக் குடுத்த அந்த 5 ஸ்டெப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி, அவங்க கிட்ட நீங்க உங்க லவ்வ வந்து சரியான சிச்சுவேஷன்ல சொல்லிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க லவ் சக்சஸ் ஆகும். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, பெண்களோட மனசு ரொம்பவுமே வந்து ஆழமானது. அத வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா, அந்த அளவுக்குலாம் கஷ்டமானது தான் இல்லவே இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க வந்து ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சீக்கிரமாவே வந்து உங்களுடைய லவ் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய நீங்க யார லவ் பண்றீங்களோ, டைரக்ட்டா ஐ கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து நம்பிக்கை குடுக்குங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹோப்ஃபுல்லா அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. "பார்றா இவன் கண்ண பார்த்து பேசுறான்." இப்ப உள்ள காலகட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரொம்ப மோசமா தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் ஆகட்டும், பாய்ஸ் ஆகட்டும் 50, 50 எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாமே வந்து இப்போ குறைஞ்சிட்டு வந்துட்டு. ஓகேவா? இப்ப எல்லா கேர்ள்ஸுமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஸ்டார்ட்டிங் எல்லாரும் இருந்தாங்கல்ல, லைக் 70ஸ், 80ஸ் அவங்கலாம். அந்த மாரி லவ் கிடைக்காதா? ஒரு உண்மையான லவ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த லவ்வ நீங்க குடுத்தீங்க அவங்களுக்கு அப்படின்னா, அந்த ஹோப்ல உங்களுடைய ஒரு நம்பிக்கைய அவங்களுக்கு குடுத்தீங்கன்னா, 100% உங்களோட லவ் சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்மளோட சேனல்ல இன்னும் நெறைய கேர்ள்ஸ் என்னலாம் நினைப்பாங்க, ஸோ என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணலாம். உங்களுடைய லவ்க்கு நான் சப்போர்ட் பண்றேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, கீழ கமெண்ட்ஸ்ல உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரீப்ளை பண்றேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கேர்ள்ஸோட சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லி தரேன். தேங்க் யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.